கர்ணாவை யாராலையும் பயமுறுத்த முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பயங்கர திமிரா இருந்தாரு. ஆனா இப்போ நம்ம அபி, வெற்றி, சண்முகம், பிரபாகரன் எல்லாருமா சேர்ந்து பயங்கர ஆட்டம் காட்டிட்டாங்க. நம்ம அபியை ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தாரு. ஆனா ஜாமீன்ல எடுக்கிறதுக்கு ஆள் இருந்தும் அப்பீல் பண்ணா கண்டிப்பா அபி சொந்தக்காரங்க எல்லாருமே நம்ம கர்ணாவுக்கு தெரிய வரும். முக்கியமாக சுடரை பற்றி கர்ணாவுக்கு தெரிஞ்சிடவே கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அபி இத்தனை நாள் கமக்கமாக இருந்திருக்காங்க அப்படிங்கிற முதற்கொண்டு எல்லாத்தையுமே கர்ணா தெரிஞ்சுக்கிட்டாரு. கர்ணாவோட பிளான் தான் இவங்களுக்கு தெரியாமல் இருக்குது. மற்றபடி இவங்க என்ன திட்டம் போட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கங்கிறது முதற்கொண்டு அவங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ திவாகர் கர்ணா கிட்ட சீக்கிரட்டாக சொல்கிற விஷயம் என்னென்னா அவங்களோட திட்டம் என்ன, அவங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் எப்படி யோசிக்கிறாங்க, அது எல்லாத்தையுமே இப்போது நான் முன்னாடியே பிளான் பண்ணிட்டேன். இனி அடுத்த ஹியரிங்கில் கண்டிப்பாக அபி தான் குற்றவாளி அப்படின்னு அவங்களே ஒத்துக்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷனை நான் கிரியேட் பண்ணுறேன். நீங்கள் கல்யாண வேலையை ஆரம்பிங்க, எதையும் ஸ்டாப் பண்ணாதீங்க. ஆனால் எனக்கு சொன்ன மாதிரி உங்கள் சொத்தில் பாதியை எனக்கு எழுதி கொடுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, ஓகே, கண்டிப்பாக நீங்கள் மட்டும் இந்த பிரச்சனையிலேருந்து என்னை வெளியே கொண்டு வந்துட்டு எனக்கும் ஸ்வேதாவுக்கும் கல்யாணம் நடந்துருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் எனக்கு பெருசாக எதுவும் தேவையில்லை, பாதி சொத்தை வச்சு நான் டெவலப் பண்ணிப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ரொம்ப எமோஷ்னலாக பேசுகிறாரு. நீ எல்லா விதத்துலேயுமே நல்ல புத்திசாலியாக தான் இருக்க, அதுவும் கிரிமினல் மைண்டு. பட் ஸ்வேதா அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்ல நீ ரொம்ப ஏமாந்துடுற. ஸ்வேதாக்காக எதை வேணாலும் இழக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த முட்டாள்தனம் தான் ஒட்டுமொத்த உன்னோட அழிவுக்கு காரணமா இருக்க போகுது அப்படின்னு உள்ளுக்குள்ள யோசிக்கிறாரு. திவாகர் மணிக்கு அப்புறம் தான் எல்லாமே. அவருக்கும் எமோஷனல் இருக்கு, அவருக்குமே மனிதம் இருக்கு, எல்லாமே பணத்துக்கு அப்புறம் தான் அப்படின்னு ஏற்கனவே அவர் சொல்லிட்டாரு. ஸோ திவாகர் வெற்றி கர்ணா விஷயத்துலையும் அப்படிதான் நடந்துக்க போறாரு அப்படிங்கிறது கர்ணாவுக்கு தெரியல. ஆனால் நம்ம கர்ணாவுக்கு நல்ல பாடம் கற்றுக் கொடுக்க போகிறது திவாகர் தான். அதுவும் ஸ்வேதாவே திவாகர் தான் கல்யாணம் பண்ண போகிறாருங்கிற அளவுக்கு போக போகுது ஸ்டோரி. இந்த பக்கம் நம்ம வெற்றி ரோட்டில் அனாதை மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்காரு. கூட புலிக்குட்டி இருந்தார். அவர் ஏதோ முக்கியமான வேலையாக வெளியூர் போகிறதா சொல்லி கிளம்பிட்டாரு. அதனால தங்க இடம் இல்லாமல், சாப்பிடாம, கையில் ₹1 பணம் இல்லாமல் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்காரு. அந்த மாதிரி நேரத்தில் நம்ம கர்ணா ரோட்டில் வெற்றியை பார்த்துட்டு பயங்கர மோசமாக அவமானப்படுத்துகிறாரு. உன்னையெல்லாம் அடித்து போட்டால் கேட்குறதுக்கு ஆள் இல்லை, என்னமோ அவங்களுக்காக பெருசாக தியாகம் பண்ணி அதையும் இதையும் எடுத்துகிட்டு அவளை பெயிலில் வெளியே கொண்டு வந்திருக்கேன். நல்ல விஷயந்தான் வெற்றி, உன் பொண்டாட்டி மேலே நீ பாசமாக தான் இருக்க, நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனால் அதுக்கான நன்றி கொஞ்சமாவது அவகிட்ட இருந்துச்சா? அவள் எப்படிப்பட்டவ அப்படிங்கிறத இன்னமும் நீ முழுசாக தெரிஞ்சுக்கல. கண்டிப்பாக ஒரு நாள் தெரிய வரும். அப்போது கர்ணா என் தெய்வமே அப்படின்னு என் காலில் விழ போகிறடா. ஆனால் நான் சொல்கிறேன், உன்னை அடித்து போட்டால் கூட யாரும் கேட்க ஆள் இல்லைன்னு சொன்ன பார்த்தியா? முத நான் உன்னை எப்போ பார்த்தனோ அப்போவும் நீ இப்படி தான் இருந்த, மறுபடியும் அதே பிச்சைக்காரனாக என் கண்ணு முன்னாடி நிற்கிற அப்படின்னு சொல்லி அசிங்கப்படுத்துகிறாங்க. இதை சுடர் எதார்ச்சியாக பார்த்துடுறாங்க. பயங்கர கோவப்படுறாங்க. இங்கே பாருங்க, அவரை பற்றி நீங்கள் இந்த மாதிரிலாம் பேசாதீங்க, அவர் என்னோட அப்பா அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. முதல் டைம் நம்ம வெற்றியை சுடர் அப்பா அப்படின்னு கர்ணா கிட்ட சொல்லியிருக்காங்க. அதுவே கர்ணாவுக்கு பெரிய தோல்வி மாதிரி ஃபீல் ஆகுது. வெற்றிக்கு ஜெயிச்சிட்ட மாதிரி ஃபீல் ஆகுது. இங்கே பாருங்க, இவர் என்னோட அப்பா, இவருக்கு ஏதாவது ஒன்றுன்னா கேட்குறதுக்கு நான், என் அம்மு, என் மாமா, என் அத்தனை எல்லாருமே இருக்கோம். நீங்கள் அந்த மாதிரிலாம் பேச தேவையில்லை. நீங்கள் எவ்வளோ கெட்டவராக இருக்கீங்க, நான் உங்களை ரொம்ப ரொம்ப நல்லவருன்னு நினச்சேன், பூச்சாண்டிங்களை விட மோசமான ஆளாக இருக்கீங்க அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு சுடர் வெற்றி கையை பிடிச்சி வெளியே கூட்டிகிட்டு வர அங்கேருந்து கூட்டிகிட்டு வராங்க. கர்ணாவுக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. என்ன இந்த வாண்டெல்லாம் நம்மளை இப்படி பேச ஆரம்பிச்சிருச்சு, சீக்கிரமாகவே இவங்களுக்கு ஒரு பாடம் கற்றுக் கொடுக்கணும் அப்படின்னு மைண்டில் செட் பண்ணி வச்சுருக்காரு. இப்போது சுடர் வெற்றியை வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆனால் வெற்றி நான் வரல, கண்டிப்பாக அங்கே எல்லாருமே கோவப்படுவாங்க என்னை பார்த்து அப்படின்னு சொல்லி வருத்தப்படுறாரு, பயப்படுறாரு. அதெல்லாம் ஒன்றும் ஆகாது, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்றாங்க. அங்கேயே மண்டிட்டு சுடர்கிட்ட மறுபடியும் மன்னிப்பு கேட்குறாங்க. நீங்கள் தான் ஏற்கனவே மன்னிப்பு கேட்டுட்டீங்கல்ல, போதும் அப்படின்னு. இல்லை, எப்படியும் நீ என் மேலே கோவமாக தானே இருப்ப அப்படின்னு சொல்கிறாங்க. நான் உங்கள் மேலே கோவமாக இருக்கிறதுக்கான காரணம் அம்முவும் நானும் பட்ட கஷ்டங்களுக்கெல்லாம் நீங்கள் தான் காரணம் அப்படிங்கிறது தான். அதே மாதிரி இப்போது அம்மு வெளியே என் கூட இருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் நீங்கள் தானே, அதனால ஈக்குவல் ஆயிடுச்சு. அதுக்காக உங்களை என்னோட அப்பாவா நான் ஏற்றுக்குவேனா அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது எதுக்கு கர்ணா கிட்ட என்ன உன்னோட அப்பான்னு சொன்னேன் அப்படின்னு? ஆனால் அது உண்மை தானே, நீங்கள் தானே என்னோட அப்பா, உங்களை யாருமே, அதாவது உங்களுக்கு ஏதாவது ஆச்சுன்னா யாருமே ஃபீல் பண்ண மாட்டாங்க அப்படின்னு அவர் சொன்னார்ல, அதுக்காக தான் பேசினேன். அவர்கிட்டலாம் உங்களை என்னால் விட்டு கொடுக்க முடியாது அப்படின்னு சுடர் சொல்கிறாங்க. அவர் அளவுக்கு ஒன்றும் நீங்கள் மோசமானவர் இல்லை அப்படின்னும் சொல்கிறாங்க. இது போதும்டா, சீக்கிரமாகவே உன் மனசில் இடம் பிடிச்சிடுவேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே யோசிக்கிறாரு வெற்றி. சரி, நான் இந்த வீட்டுக்குள்ளே வந்தால் இருக்கிறவங்களோட நிம்மதி போயிடும், நான் இங்கேயே எங்கேயாவது இருந்துக்கிறேன், ஆனால் உங்களை சுற்றியே தான் இருப்பேன், உங்களுக்கு எதுவும் ஆகாமல் பார்த்துப்பேன் அப்படின்றாங்க. எங்களுக்கு எதுவும் ஆகாது, நீங்கள் உள்ளே வாங்க அப்படின்னு. இல்லைடா, அந்த கர்ணா வேலை இந்த குடும்பத்தில் இருக்கிற யாருக்கு வேணாலும் ஆபத்து வரதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. நீங்கள் ஸ்கூலுக்கு போகும்போது உங்கள் கூட வரப்போகிறேன், ரிட்டன் நீங்கள் வெளியே வரும்போது உங்கள் கூடவே வருவேன். எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது என்னோட கடமை. நீ, தியா, தருண் 3 பேருமே
எப்பவுமே என்னோட கண் பார்வையில தான் வெளிய வரணும், போகணும்னு நெனச்சிட்டு இருக்கேன். அதெல்லாம் அவங்களோட பெர்மிஷன் இல்லாமயே நான் பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாரி சொல்றாரு. எல்லாம் சரிதான். ஆனா நீங்க வீட்டுக்கு வாங்க. அம்மு உங்கள மன்னிச்சு ஏத்துப்பாங்க அப்படின்றாங்க. வெற்றி லைட்டா சிரிக்கிறாரு. ஏன் சிரிக்கிறீங்க? அப்படின்னு கேட்குறாங்க. உன் அம்மா ரொம்ப பிடிவாதக்காரி. அவளுக்கு நான் பண்ணியிருக்கிற துரோகம் சாதாரணது இல்ல. அவ கண்டிப்பா மன்னிக்க மாட்டா. நான் குடுத்த கஷ்டம் அவள மட்டுமே பாதிச்சிருந்தா என்ன மன்னிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்துச்சு. அந்த நான் அவளுக்கு குடுத்த அந்த வலியும், துரோகமும் அது உன்னையும் பாதிச்சிருக்கு. நீயும் கஷ்டப்பட்டுருக்க. அதனால கண்டிப்பா உன் அம்மா என்ன மன்னிக்கவே மாட்டா அப்படின்னு சொல்லியும், அந்த கடவுள் கூட என்ன மன்னிக்க மாட்டாரு. அதுக்கு தான் இப்போ அனாதை மாரி ரோட்ல சுத்திக்கிட்டு இருக்கேன் அப்படின்லாம் சொல்றாங்க. நீங்க நெறைய பேசுறீங்க. அது எல்லாமே எனக்கு புரியல. கொஞ்சம் கொஞ்சம் தான் புரியுது. வாங்க நான் அம்மு கிட்ட பேசுறேன் அப்படின்னு வெற்றி கைய புடிச்சு இழுத்து போறாங்க. சுடர காணோம் அப்படின்னு இவங்க எல்லாரும் தேடிட்டு இருக்கும்போது, வெற்றி கைய புடிச்சுக்கிட்டு சுடர் வந்துட்டு இருக்காங்க. வெளிய வந்து பார்த்துட்டு அபி பயங்கரமா கோவப்படுறாங்க. சுடர் கைய விடு, முதல்ல உள்ள வா அப்படின்னு கூப்பிடுறாங்க. இல்ல அம்மு ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு, சுடர் என்ன தேவையில்லாம கோவப்படுத்தாத, நீ உள்ள வரப்போறியா இல்லையா அப்படின்னு கத்துறாங்க. சுடர் வந்து ஒரு மாதிரி வெற்றியையும் பார்க்குறாங்க, அபியையும் பார்க்குறாங்க. என்னாச்சு சுடர் உனக்கு? எதுக்காக நீ இப்போ அவரோட கையை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்க அப்படின்னு நம்ம சரளாவும் கேட்குறாங்க. அதே மாதிரி சண்முகமும் கேட்குறாங்க. அப்போ அபி இருந்துட்டு, இங்கே பாரு சுடர், உனக்கு அம்மு வேணுமா வேணாமா அப்படின்னு. ஏன் அம்மு இப்படியெல்லாம் பேசுகிறீங்க? நான் எப்படி உங்களை வேண்டான்னு சொல்வேன்னு? அப்போது நான் தான் சொல்கிறேன்ல, நீ என் கூட இருக்கணும்னு ஆசைப்பட்டா அவரோட கையை விட்டுட்டு உள்ளே வா அப்படின்றாங்க. அம்மு இனிமேல் இவரும் நம்ம கூடவே இருக்கட்டுமே அப்படின்றாங்க. எல்லாரும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. சுடர் என்ன பேசிட்டு இருக்க நீ அப்படின்னு சண்முகம் கோவப்படுறாரு. இல்லை மாமா, இவருக்குன்னு யாரும் கிடையாது. இவர் அந்த வீட்டில் தான் இருந்தார், எனக்கு நல்லா தெரியும். அவங்க வெளியே அனுப்பி விட்டுட்டாங்க. அது மட்டும் இல்லை, அந்த கர்ணா இருக்கார்ல, அவர் என்ன சொன்னார் தெரியுமா இவரை பார்த்து அப்படின்னு. சுடர் வேண்டாம் விடுமா அப்படின்றாங்க. இல்லை நான் அம்மு கிட்ட சொல்லுவேன், அப்போ தான் அம்முவுக்கு புரியும் அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொன்னா அப்படின்னு கேட்குறாங்க. அதாவது இவரை அடிச்சு போட்டால் கூட யாரும் கேட்க மாட்டாங்களாம், அனாதை அந்த மாதிரி ஏதோ சொன்னார் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டு அபி ஒரு மாதிரி டல்லாக ஆயிடுறாங்க, கண் கலங்கிருது. அதை வந்து சரளாவும் சண்முகமும் நோட் பண்ணுறாங்க. அப்போது சரளா இருந்துட்டு, ஏங்க ஒரு நிமிஷம் உள்ளே வாங்க அப்படின்னு சண்முகத்தை கூப்பிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்க, நல்லதோ கெட்டதோ அந்த தம்பியால் மட்டும்தான் நமக்கு பாதுகாப்பு கொடுக்க முடியும். அந்த கர்ணாவால் எப்போ வேணாலும் நமக்கும் நம்ம பிள்ளைங்களுக்கும் ஆபத்து வரும். நம்ம பிள்ளைங்களும் நாமளும் சேஃபாக இருக்கிறதுக்காகவாச்சும் அந்த தம்பி இங்கே இருக்கட்டும். எப்படியோங்க என்ன நடந்திருந்தாலும் அவர் தான் அபி ஜெயிலில் இருந்தது காரணம், சுடரும் அபியும் கஷ்டப்படுறதுக்கு காரணம். இன்றைக்கி நம்ம கிட்ட இருக்கிற எல்லாத்தையும் இழந்துட்டு நிற்கிறோன்னா அதுக்கு காரணமும் அவர் தான் அப்படின்னாலும் கூட எந்த விதத்துலையும் அவர் அபிக்கு துரோகம் பண்ணணும்னு நினைக்கல. அவரை ஏமாற்றி முட்டாளாக்கி இது எல்லாத்தையும் பண்ணியிருக்காங்க. அவர் பேசிக்காக நல்லவராக தானே இருக்காரு. அபி அவரை ஏற்றுக்கணுமா வேணாவான்னு அவ முடிவு பண்ணிக்கிட்டோம். அந்த முடிவில் நான் எப்போவுமே தலையிட மாட்டேன். ஆனால் அவர் தானே இப்போது அபி வெளியே வர்றதுக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அந்த ஆதாரத்தெல்லாம் கொடுத்துருக்காரு. சீக்கிரமாக அபி எந்த தப்பும் பண்ணலன்னு ப்ரூவ் பண்ணி வெளியே வரணும்னா கூட அவரோட உதவி தான் நமக்கு தேவைப்படும். அதுக்காகவாச்சும் அவர் இங்கே இருக்கட்டுங்க, ப்ளீஸுங்க நான் சொல்கிறத கேளுங்க அப்படின்னு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க. சரளா இப்படியெல்லாம் சொல்லி அவனை வீட்டுக்குள்ளே விட்டுடலான்னு நீ நினச்சிட்டு இருப்ப. ஆனால் கண்டிப்பாக நான் அலோவ் பண்ண மாட்டேன். என் கூட பிறந்த தங்கச்சி ஜெயிலுக்கு போயிட்டு வந்தான்ற காரணத்துக்காக அவளை வீட்டுக்குள்ளே விட மாட்டேன். அவளை சுற்றி இருக்கிற பிரச்சனை என்னையும் சுத்தணும்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அவன் யார் சொல்லு உனக்கு? அவன் என் தங்கச்சியையும் என் தங்கச்சி குழந்தையையும் ரொம்ப கொடுமைப்படுத்தியிருக்கான். அவனை போய் வீட்டுக்குள்ளே விடுறேன்னு சொல்கிற அப்படின்னு கோவமாக வெளியே போகிறாங்க. அப்போது முதல்ல வெளியே போறியா இல்லையாடா அப்படின்னு கத்திட்டு இருக்காங்க. அப்போ சரளா வந்து விடுறதில்ல. எங்க விடுங்க, அந்த தம்பியால் தானே இப்போ அபி வெளியே வந்திருக்கா, அவளுக்கு ஜாமீன் கிடச்சிருக்கு. சீக்கிரமாகவே எல்லா பிரச்சனையும் சரியாகும். அந்த கர்ணாவால் நமக்கு சூழ்ந்திருக்கிற ஆபத்து எல்லாமே நம்மளை விட்டு விலகணும். அப்படி இல்லைன்னா அந்த ஆபத்து நம்மளை நெருங்காமல் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு தம்பியால் மட்டும்தான் பாதுகாப்பு கொடுக்க முடியும். நீங்கள் அமைதி இருங்க, வாங்க தம்பி உள்ள அப்படின்னு நம்ம வெற்றியை வந்து உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. சரளாவுக்கு எதிர்த்து ஒரு வார்த்தை கூட நம்ம அபி எப்பவுமே பேச மாட்டாங்க. அதனால அமைதியா இருக்காங்க. அம்மு சாரி அம்மு அப்படின்றாங்க. சுடர் நீ ஏன் இப்படியெல்லாம் பண்ற? ஏன் பெரிய மனுஷன் மாதிரி நடந்துக்கிற? சின்ன பிள்ளையா நடந்துக்கவே மாட்டியா அப்படின்னு. சின்ன பிள்ளைனா எப்படி அம்மு நடந்துக்கணும் அப்படின்னு கேட்கும்போது ஒரு மாதிரி கஷ்டமாயிடுது அபிக்கு. ஹக் பண்ணி அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஏன்னா சின்ன குழந்தை மாதிரி அந்த குழந்தை வளர்ந்துருந்தா தானே எல்லாருமே அங்கே இருக்கிறவங்க குற்றம் செஞ்சுட்டு உள்ளே வந்தவங்க, கொலை பண்ணிட்டு உள்ளே வந்தவங்கன்னு எல்லாருமே குற்றவாளிகளுக்கு இடையில தான் அந்த குழந்தை வளர்ந்துச்சு. அப்படியெல்லாம் இருந்தும் கூட நல்ல ஒழுக்கத்தோடு அந்த குழந்தை வளர்ந்துருக்கிறதே பெரிய விஷயம். இதில் அப்படி இப்படி நின்று நம்ம அந்த குழந்தைய ரூல் பண்ணுறது ரொம்ப ரொம்ப தப்புன்னு அபி புரிஞ்சுக்கிட்டு உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கள், தேவையில்லாமல் இந்த வீட்டில் எந்த விதத்தில் நீங்கள் பிரச்சனை பண்ணக்கூடாது, திண்ணையிலே படுத்துக்கோங்க, உள்ளெல்லாம் வரக்கூடாது அப்படின்னு ஏகப்பட்ட ரூல்ஸ் போடுறாங்க அபி. அது எல்லாத்துக்குமே வெற்றி ஒத்துக்கிறாரு. நான் ஏற்கனவே இருந்த மாதிரி திண்ணையிலே படுத்துக்கிறேன், என்னால் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அதே போல் நீ எனக்கு சாப்பாடு கொடுக்கணும், அது இதுன்னு எதுவுமே தேவையில்லை. எனக்குன்னு சொந்தம்னு சொல்லிக்க, அதுவும் நான் மட்டும் நினச்சிக்கிறதுக்கு நீங்கள் எல்லாரும் இருந்தால் போதும். நீங்கள் என்ன ஒரு உறவாவோ சொந்தமாவோ நினைக்க வேண்டாம். உங்கள் வீட்டு எதிரில் ஒரு நாயை கட்டி போட்டு வைப்பீங்கள்ல, அப்படின்னு நினச்சிக்கோங்க அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. இங்கே பாருங்கள், நாய் அது இதுன்னு அவ்வளோ மோசமாலாம் பேசாதீங்க. நாங்கள் யாரும் அப்படியெல்லாம் ஒரு மனுஷனை நடத்த மாட்டோம்.
3 வேளை சாப்பாடு இருக்கிறதுக்கு இடம் எங்களால் கொடுக்க முடியும். அதுக்கு நீங்கள் நன்றியாக இருக்கிறதா இருந்தால் தயவு செஞ்சு எங்கள் பிள்ளைங்களுக்கு மட்டும் நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் போதும். பெரியவங்க நாங்கள் ஏதாவது ஒன்றுனா கூட அதுலேருந்து எப்படி தப்பிக்கிறதுன்னு யோசிப்போம். குழந்தைங்க அவங்களாவே வளரணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு பாதுகாப்பு தேவை. அது மட்டும் நீங்கள் கொடுத்தா போதும் அப்படிங்கிற மாதிரி நம்ம அபி சண்முகம் மாறி மாறி சொல்கிறாங்க. இது போதும் அப்படின்னு கண்ணை தொடச்சிக்கிட்டு நன்றி சொல்லிட்டு அதுக்கப்புறம் திண்ணையில் போய் உட்காந்துக்கிறாரு. சரளா வந்து எங்க சாப்பிட்டாரோ இல்லையோ பாவம், நான் சாப்பாடு எடுத்துகிட்டு போய் கொடுக்குறேன் அப்படின்றாங்க. சரி ஓகே எடுத்துகிட்டு போய் கொடு அப்படின்னு சொல்கிறாங்க. அபியை பார்க்குறாங்க சரளா, அவங்களும் தலையாடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சரளா போயிட்டு சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து அங்கே வைக்கிறாங்க. வச்ச வேகத்தில் நம்ம வெற்றி அதை தொட போகிறாரு. அதுக்கப்புறம் எனக்கா அப்படின்னு கேட்குறாரு. உங்களுக்கு தான், சாப்பிடுங்க தம்பி அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் கையை கூட கழுவலை, அப்படியே சாப்பாடை தொட போகிறாரு. அப்புறம் கையை வாஷ் பண்ணிக்கோங்க அப்படின்னு தண்ணி கொடுக்குறாங்க. கையை கழுவிக்கிட்டு 2-3 நிமிஷத்துக்குள்ளே வாரி 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 சாப்பிட்றாரு. அவ்வளோ பசியாக இருந்திருக்காரு. என் தம்பி எப்போ நீங்கள் சாப்பிட்டது அப்படின்னு கேட்குறாங்க. நான் 2 நாள் ஆச்சு சாப்பிட்டு அப்படின்றாங்க. 2 நாள் ஆச்சா அப்படின்னு ஷாக் ஆகி கேட்குறாங்க. ஆமாம், கடைசியாக சுடர் கையால் 2 இட்லி சாப்பிட்டேன், அதுதான் நான் சாப்பிட்டது. அதுக்கப்புறம் நான் இப்போ தான் சாப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறாங்க. என் கையில் காசு கூட இல்லை. அதே நேரம் இந்த பிரச்சனையை எப்படி முடிக்கிறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தேன். இப்போ கர்ணா தான் குற்றவாளிங்கிறத ப்ரூவ் பண்ணி அபியை நிரந்தரமாக வெளியே கொண்டு வந்திருந்தா அதுக்கப்புறம் உங்கள் யாரையும் நான் தொந்தரவு பண்ணாமல் எங்கேயாவது தொலைஞ்சு போயிருந்திருப்பேன். நான் வாழணும்னு நினைக்கிறதே சுடருக்காகவும் அபிக்காகவும் தான். இனிமேல் என்னோடய வாழ்க்கையை அவங்களுக்காக அர்ப்பணிக்க போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாரு. சரி இருங்க, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு சரளா எடுத்துகிட்டு வந்து கொடுத்தா அதையும் சாப்பிட்றாரு. ரொம்ப நன்றிங்க, பசியாக இருக்கும்போது தான் சாப்பாடோட அருமை தெரியுது. நான் சின்ன வயசுலேருந்து நிறைய பட்டினி கிடந்திருக்கேன். கர்ணா கூட வந்ததுக்கப்புறம் நான் பட்டினியை பார்த்ததே கிடையாது. கர்ணாவோட அப்பா அவ்வளோ நல்லவர். ஆனால் கர்ணா இவ்வளோ மோசமானவனாக இருப்பான்னு நான் நினச்சி கூட பார்க்கல. அதை எனக்கு ப்ரூவ் பண்ணதே சுடர் மூலமாக தான். சுடர் என் பொண்ணுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தான் நான் அபியை பற்றி யோசிக்க ஆரம்பித்தேன். எல்லாத்துக்கும் காரணம் சுடர் தான். அவள் என் பொண்ணு கிடையாது, என் அம்மா, என் சாமி அப்படின்னு சொல்லி அவ்வளோ வசதியாக பேசிக்கிட்டு இருக்காரு. அடுத்த நாள் பிள்ளைங்களுக்கெல்லாம் லீவு அப்படின்னு சொல்லி வெற்றி கூட வெளியே விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா யாரோ ஒருத்தர் வீட்டையே சுற்றி வர மாதிரி தெரியுது. யாருன்னு போய் வெற்றி பார்க்குறாரு. ஆனால் அவங்க எஸ்கேப் ஆகிடுறாங்க. இதே போல் போயிட்டுருக்கு. ஸோ பிள்ளைங்களை வெளியே விட வேண்டாம் அப்படின்னு உள்ளே போயிட சொல்லிடுறாங்க. எல்லா கதவையும் லாக் பண்ணி வைங்க, ஜன்னலெல்லாம் லாக் பண்ணி வைங்க அப்படின்னு வெற்றி சொல்கிறாரு. அதுக்கப்புறம் சரளா சண்முகம் 2 பேரும் ஏதோ வெளியூர் போக வேண்டியதாக இருக்குது ஃபங்க்ஷனுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. சரளாவோட சொந்தக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு. சரி ஓகே நீங்கள் பத்திரமா போயிட்டு வாங்க அப்படின்னவும், உங்களுக்கு ஏதாவது ஆபத்து வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது, வீட்டை நல்லா பூட்டிட்டு நான் வேணா உங்கள் கூட வரேன் அப்படின்றாங்க. எங்களை நாங்கள் பார்த்துப்போம், நீங்கள் பிள்ளைங்களை மட்டும் பார்த்துக்கோங்க. அவங்களோட எய்ம் நாங்களாக இருக்காது, கண்டிப்பாக அபியும் குழந்தையுமா தான் இருக்கும். நீங்கள் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டா போதும் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் கிளம்பிடுறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா வெற்றி வெளியே இருக்கிறதே சுடருக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. ஏமோ யாரோ வராங்க, நம்மளை ஏதாவது பண்ணிடுவாங்கன்னு பயப்படுறோம்ல, அதுக்காக தானே அவர் அங்கே வெளியே இருக்காரு. அவர் உள்ளே வரட்டுமே, அவரை ஏதாவது பண்ணிட்டாங்கன்னா அப்படின்றாங்க. சரி போ கூப்பிடு அப்படின்னு அபி சொல்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெற்றியை சுடர் உள்ளே கூப்பிடும்போது அபி இருந்துட்டு தலையாட்டுறாங்க வாங்க அப்படிங்கிற மாதிரி. அதனால தான் வெற்றியும் உள்ளே போகிறாரு. உள்ளே போய் கதவை சாத்திக்கிட்டு ஜாலியாக விளையாடிக்கிட்டு இருக்காங்க. அப்போது நம்ம வெற்றிக்கும் அபிக்கும் இடையில நடந்த சின்ன சின்ன ரொமான்டிக்கான விஷயங்கள் எல்லாம் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் ஞாபகம் வந்து ஒருத்தர் பார்த்துக்கவும் செய்கிறாங்க. ஆனாலும் அவங்க செஞ்ச துரோகத்தை மறந்து வெற்றியை மனசார நம்ம அபியால் ஏற்றுக்க முடியல அப்படிங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. அதே நேரம் நம்ம அபி பார்த்தீங்கன்னா சுடரோட திங்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணி தனித்தனியாக எடுத்து வச்சுட்டு இருக்காங்க. அப்படி எடுக்கும்போது சுடரோட ஜெயில் பேக்கில் நம்ம பார்வதியோட டைரி இருந்துச்சு. அந்த டைரியை எடுத்து கீழே வச்சுட்டு அதில் இருக்கிற திங்ஸ் எல்லாம் எடுத்து பிரித்து வச்சுட்டு இருக்கும்போது நம்ம வெற்றி அந்த டைரியை பார்க்குறாங்க. இப்போது நம்ம அபிகிட்ட போய் வெற்றி கேட்குறாரு, இந்த டைரி பார்வதி அக்காவோடது மாதிரி இருக்குது, இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு கேட்குறாங்க. பார்வதி அக்காவோடது தான், சந்தேகமே வேண்டாம் அப்படின்றாங்க. இது எப்படி இங்கே வந்துச்சு அப்படின்னு நம்ம வெற்றி கொஞ்சம் சந்தேகமாக கேட்குறாரு. இது மகேஷ் கொடுத்தான்னு சொல்லி சுடர் எடுத்துகிட்டு வந்தா அப்படின்றாங்க. ஒருவேளை டைரியில் ஏதாவது எழுதியிருப்பாங்களா, கர்ணாவை பற்றின ஏதாவது டீட்டெயில்ஸ் அதில் எழுதியிருப்பாங்களான்னு. அது எப்படி அவங்களுக்கே அன்னைக்கு தான் தெரிஞ்சிருக்கும் கர்ணா இவ்வளோ மோசமானவன்னு அப்படின்றாங்க. இல்லை எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது, ஒருவேளை அவங்களுக்குள்ளே ஏதாவது பிரச்சனை இருந்திருக்கலாம்ல, வீட்டில் வேலை செஞ்சவங்க சொன்னாங்கன்னு சொன்னனே, அவங்களுக்குள்ளே ஏதோ வாக்குவாதம் போயிட்டு இருந்துச்சுன்னு சொன்னாங்கன்ட்டு, அதனால நம்ம அதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் அப்படின்ட்டு. சரி ஒரு நிமிஷம் அப்படின்னு நம்ம அபி அந்த திங்ஸ்லாம் ஓரமாக வச்சுட்டு டைரியை எடுத்து ஓப்பன் பண்ணுறாங்க. அதில் வந்து கொஞ்சம் தூரத்துக்கு கவிதை தான் எழுதியிருக்காங்க, எல்லாம் கவிதை தான் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் நம்ம வெற்றி கொடுங்க ஒரு நிமிஷம் அப்படின்னு வாங்கி ஓப்பன் பண்ணுறாரு. அதையும் படிக்கிறாரு கொஞ்சம் தூரம். அதுக்கப்புறம்
கர்ணாவை பற்றி நம்ம பார்வதி எழுதின அந்த பேஜை ஓப்பன் பண்ணுறாங்க. அதை பார்த்து வெற்றி பயங்கர அதிர்ச்சி ஆகுறாரு. அதை படிச்சுட்டு கண் கலங்கி அழவே ஆரம்பிச்சிடுறாரு. என்னாச்சு, ஏதாவது எழுதியிருக்காங்களா அப்படின்னு அபி அதை வாங்கி பார்க்குறாங்க. அப்படி மெய் மருந்து உட்காந்துட்டு இருக்காரு வெற்றி. ஏன்னா அதில் கர்ணாவை பற்றி தான் எழுதியிருக்காங்க. பார்வதியோட சாவுக்கு கர்ணா தான் காரணம் அப்படிங்கிறத அதில் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அதே நேரம் குழந்தைய மகேஷை ஸ்வேதா கிட்ட ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் ஸ்வேதாவுக்காக தான் நம்ம கர்ணா பார்வதியை கொன்னாங்க அப்படிங்கிறது மட்டும் அதில் தெளிவாக இல்லை. அதில் எழுதாமல் போயிட்டாங்க நம்ம பார்வதி. இப்போது இந்த டைரியை 2 பேரும் படிச்சுட்டு பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க. பார்வதி அக்கா இந்த விஷயத்தை நம்ம கிட்ட சொல்லணும்னு நினச்சிருப்பாங்க. ஆனால் சுற்றி யாருமே இல்லாமல் இருந்ததுனால அவங்க உயிர் அம்போன்னு போயிடுச்சு அப்படின்னு சொல்லி 2 பேருமே ரொம்ப அதிர்ச்சி ஆகுறாங்க, அழ ஆரம்பிச்சிடுறாங்க. ஆனால் நம்மளை சுற்றி நம்மளை ரொம்ப செக்யூர் பண்ணி தாய் மாதிரி பார்த்துக்கிட்ட ஒருத்தவங்க நம்மளை பிரிஞ்சு போனதுக்கு அப்புறமும் அந்த வலியும் வேதனையும் கடந்து நமக்கு வர்றதே பெரிய விஷயமா இருக்கும். ஆனால் எனக்கு மட்டும் அந்த வலியை அனுபவித்து அவங்களுக்காக 2 சொட்டு கண்ணீர் விடுறதுக்கு கூட வழி இல்லாமல் போயிடுச்சு. அதுக்குள்ளவே எனக்கு மிகப்பெரிய ஒரு தொந்தரவு பிரச்சனையை தலையில் தூக்கி வச்சு என்னை குற்றவாளியாக்கி, அதுவும் அந்த தெய்வத்தை நான் தான் கொன்னேன்னு சொல்லி அந்த பழியை என் மேலே போட்டதெல்லாம் எவ்வளோ வக்ரமான விஷயம். அவ்வளோ கேவலமாக கர்ணா நடந்திருக்கான் அப்படின்னா கண்டிப்பாக இதில் வேறு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது. அவனோட மோட்டிவ் வேறு ஏதோ தான் இருக்குது. நம்ம உள்ளுக்குள்ளவே யோசிக்காமல் வெளியில் யோசிக்கணும். அவனை சுற்றி இருக்கிறத பற்றி யோசிக்கணும். கண்டிப்பாக அந்த உண்மையை நம்ம கண்டுபிடிச்சோம்னா நமக்கு தடையும் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிறாங்க. ஸோ இதுக்கப்புறம் தான் அபி வெற்றி 2 பேரும் சேர்ந்து கர்ணாவோட உண்மை முகத்தை வெளியே கொண்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அப்படிங்கிறது. உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க.